Victory begins at Vidhyalakshmi. Hello students, good morning to all. Welcome back to our YouTube channel. Last class, complex numbers, addition, subtraction, multiplication and division of a complex numbers எப்படி செய்யறதுன்னு பார்த்தோமா இல்லையா? அது சம்பந்தமாக இப்போ நாம சம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு பாருங்க, rectangular form of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும், a plus ib, இந்த எழுதிட்டேன். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? z is equal to a plus ib ன்னு இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுங்கன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி வேற மாதிரி எழுதணுமா சார்? இல்ல, இந்த a plus ib ஃபார்மேட் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரி, இதை தவிர வேற ஏதாவது ஃபார்மேட் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா x plus iy அப்படின்னு சொல்லலாம். இதுல a ரியல் பார்ட், இங்க x ரியல் பார்ட், ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ b. இங்க என்ன சொல்றோம்? இமேஜினரி பார்ட்னு சொல்றோம். இங்க ஐக்கு பக்கத்தில் இருக்குது y. இதை கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லணும். xyல இருந்தா அது கார்ட்டீசியன் ஃபார்ம். சி கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுவும் a plus ib மாடலில் தான் இருக்கும். x plus iy தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. a plus ibல இருந்தாலும் நாம ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம், கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லலாம். இதை 3 மார்க் கொஸ்டின்ல உங்களை கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஸோ z equal to a plus ib, இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸாம்பிள், இப்போ z is equal to 3 plus i5. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஃபார்மை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். ஓகே தானே? சி, அடுத்து ஒரு டெஃபினேஷன் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்குன்னா, டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 is equal to x1 plus iy1 and z2 is equal to x2 plus iy2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. Then real part of z1 is equal to real part of z2 அப்படின்னு ஒரு ரிசல்ட் உங்களால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா then x1 is equal to x2 க்கு சமமாயிரும். அதாவது left side real part is equal to right side real part க்கு சமம். இதே மாதிரி நம்ம இமேஜினரிக்கும் சொல்லலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 is equal to இமேஜினரி பார்ட் ஆஃப் z2. இமேஜினரி பார்ட் யாரு? நம்ம ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்கோம், ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் இமேஜினரி பார்ட். அந்த வேல்யூ இங்க என்ன இருக்கு? y ன்னு இருக்கு. அப்ப இங்க z1 z2னா y1 is equal to y2. சரிங்க சார், இதை நாங்கள் எப்படி சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1 மார்க் கொஷினோ 2 மார்க் கொஷினோ கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இங்கே இப்போ என்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, z1 is equal to 3 plus im இருக்கு. அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, z2 is equal to 3 plus i7 இருக்கு. ரெண்டு ஒன்று கிடையாது. இப்போதைக்கு நமக்கு ஏன் ஒன்று இல்லைன்னா, இந்த எம்ன்றது அன்னோன் வேல்யூ மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இவங்க என்ன கேட்குறாங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 is equal to இமேஜினரி பார்ட் ஆஃப் z2ன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொன்னாங்கன்னா நாம் என்ன செய்யணும் பாருங்க. இந்த சம்மில் இருந்து im ஆஃப் ஆல்ரெடி இங்கே இருக்கிறாங்கன்னு im ஆஃப் z1 is equal to z2 நான் எடுத்துட்டேன். இப்போ im ஆஃப் z1 எழுதுறேன், 3 plus im அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், which is equal to im of 3 plus i7. நாம் இந்த imனா யாரை மட்டும் எடுத்துக்கணும்? இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னா imனு சொல்லக்கூடாது, ஐயை தவிர்த்து சைனோட அங்க இருக்க வேல்யூ. அப்ப இங்க பிளஸ் இருக்கு, m இருக்கு. ஸோ m is equal to, அதே மாதிரி ரைட் சைடில் என்னப்பா இருக்கு? இமேஜினரி பார்ட் ஆஃப் the complex number. இமேஜினரி பார்ட் யாரு? இங்க 7. அப்ப m is equal to 7. இதே மாதிரி நாம ரியல் பார்ட்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். See, இப்போ exercise 2.2 question number 1, evaluate the following. நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா?
சரி, இஃப்னாலே உங்களுக்கு கண்டிஷன் அர்த்தம்ப்பா. z is equal to 5 minus 2i and w is equal to minus 1 plus 3i. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், z1 z2ன்னு எடுத்துக்கங்க தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 99% காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா, more than one complex numbers given means how to take z1 z2 z3. but sometimes அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அவங்களே ஒரு பேர் கொடுத்துருவாங்க, செகண்டுக்கு அவங்களே ஒரு பேர் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த பேர் தான் யூஸ் பண்ணணும். நீங்க உங்க ஓனா வந்து z1 z2ன்னு எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ z and w கொடுத்துருக்காங்க. என்ன செய்யணும்ன்றாங்க, z plus w ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கலாம்டா கண்ணு. பை given என்ன இருக்கு, z is equal to 5 minus 2i and w is equal to minus 1 plus 3i. இது ரெண்டையும் என்ன செய்யணுமா, நான் ஆட் பண்ணணுமா? சரி, எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்க. z plus w is equal to ரெண்டையும் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பா, நம்மகிட்ட என்ன இருக்கு பாருங்க. see 5 minus 2i இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நடுவில் சைன் என்ன இருக்கு, பிளஸ். அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் minus 1 plus 3i. என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அடிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணுங்க, இமேஜினரியோட ஆட் பண்ணுங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய பேசிக். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இது ப்ராப்பராக தெரிஞ்சாதான் உங்களுக்கு பெரிய பெரிய சம்மெல்லாம் ஈஸியாக செய்ய தெரியும். சரி, இப்போ பாருங்க 5 minus 1 ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்க. 5 minus 1 ஒன்றாக்கிட்டேன். ரியல் பார்ட் இது ரியல் பார்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டேன். அடுத்து இமேஜினரி பார்ட் இருக்கு. இமேஜினரி பார்ட்லேருந்து ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன மிச்சம், -2. இங்கே என்ன இருக்கு, +3. இப்போ ரியல் பார்ட்டை மினிமைஸ் பண்ணுங்க. 5 minus 1 4. ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் ஐ. இங்கே என்ன இருக்குப்பா, -2 + 3 1. ஸோ 1 into i தான். அப்போ 4 + i. இதுதான் இதுக்கு ஆன்சர் பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The same question but they are asking z minus iw ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் எப்பவுமே பை கிவன் எழுதுங்க. பை கிவன் எழுதிட்டு z என்னப்பா, z is equal to 5 minus 2i and w is equal to minus 1 plus 3i. இப்போ அவங்க கேள்வி என்ன பாருங்க. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, z minus iw ஓட வேல்யூ என்ன, அதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. z அப்படியே எழுதிக்கோங்க. 5 minus 2i. அடுத்து என்ன சைன் இருக்குப்பா நமக்கு, மைனஸ். அடுத்து என்ன இருக்கு, i into -1 plus 3i. இந்த சம்மில் இந்த மைனஸ் ஐ உள்ள போகுது. ஆக்சுவலா நீங்க ஐயை மட்டும் கூட உள்ள கொண்டு போங்க, மைனஸ் அப்படியே கூட இருக்கட்டும். 5 minus 2i ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே இருக்கு, மைனஸ் ஐ உள்ள போகுது, மைனஸ் ஐ -1 into i மைனஸ் ஐ. இங்கே என்ன ஆகுது பாருங்க, i into i ஸ்கொயர்ட் ஆயிரும். இப்போ நான் எழுதி காட்டுறேன், 3 into i ஸ்கொயர். இந்த i ஸ்கொயர்ட் என்ன ஆயிரும்பா, -1. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சின்ஸ் i ஸ்கொயர் வேல்யூ இஸ் வாட், -1. அப்போ இந்த i ஸ்கொயருக்கு பதிலாக -1 போட்டீங்கன்னா இந்த இடம் என்ன ஆயிரும், மைனஸா மாறிடும். which is equal to 5 minus 2i minus of minus i. இங்க என்ன ஆயிடுச்சுப்பா, இது -1 மாறிடுச்சு. -1 into plus மைனஸ் தான், அப்போ -3. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் இருக்கணும், ரெண்டாவது இமேஜினரி இருக்கணும். இங்கே கரெக்டாக இருக்கு, செகண்ட்ல கரெக்டாக இல்லை, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5 minus 2i minus of -3 minus i.
இப்போ இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போகலாம். உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், -2y. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் எதுவுமே போட வேண்டாம். இந்த மைனஸ் உள்ளே போயிடுது. -3 + 3 -i + i. இப்போ ரியல் பார்ட் எதுப்பா? இந்த 5ம் 3ம் ரியல். அடுத்து -2y and i வந்து இமேஜினரி, which is equal to 5 + 3. இது ரியல் பார்ட். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய i பார்ட்டில் இருந்து ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கேருந்து ஒரு ஐயை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. அப்போ 1. இங்கேருந்து ஐயை எடுத்துட்டோம், அப்போ என்ன இருக்குப்பா? -2. இப்போ பாருங்க, which is equal to 8 + i into என்ன வருது? -1, which is equal to 8 - i. இதான்ப்பா நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஆன்சர். 8 - i. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷனை எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் செய்யணுன்றதுக்காக பேசிக் ஐடியா. சம்மு கூட வரும்போது 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? see here the same question, அதில் third one. இப்போ என்ன செய்ய சொல்லியிருக்காங்கப்பா? z1 z and w கொடுத்துருக்காங்க. 2 times of z + 3 times of w எவால்வேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் by given z is equal to 5 - 2i and w is equal to -1 + 3i. சார் அவனே கொடுத்துட்டான் சார், நாங்கள் அப்படியே எடுத்துக்கலாமா, அதாவது செய்யலாமா, ஒர்க் அவுட் பண்ணலாமானா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. மேக்ஸ் எப்பயுமே ப்ராப்பராக பண்ணுங்கள். சொல்யூஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்றதெல்லாம் தெளிவாக எழுதி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க கொடுத்துட்டாங்க சார் நான் டைரெக்டாக இதை மட்டும் செய்கிறேன் சார் அப்படின்னு செய்யாதீங்க. அது மேக்ஸ் நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், 2z சி என்ன கண்டுபிடிக்கணும்? 2 times z + 3 times w is equal to what? இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 times z 2 into 5 minus 2i. அடுத்து என்னப்பா இருக்கு? ப்ளஸ் 3 into w -1 plus 3i. இந்த 2 உள்ள கொண்டு போங்க, 3 உள்ள கொண்டு போங்க. அப்போ என்ன வந்துடும்? 10 minus 4i and then minus 3 பாருங்க. அடுத்து plus 9i. இப்போ ரியலோட ஆட் பண்ணுங்க. 10 minus 3 இது ரியல் பார்ட், இது ரெண்டும் இமேஜினரி. இமேஜினரியிலேருந்து யாரை எடுத்துக்கணும்? ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 9 minus 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 7 plus I into 5 which is equal to 7 plus I 5. இதுதான்ப்பா நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Z into W ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அடிஷன், இப்போ அடிஷன் சப்ராக்ஷன், இப்போ மல்டிப்ளிகேஷன். சொல்யூஷன் by given Z is equal to 5 minus 2i, W is equal to -1 plus 3i. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். Z W is equal to, therefore Z என்ன இருக்கு? 5 minus 2i dot -1 plus 3i. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி விட்டுரும். நீங்கள் ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். சி, இந்த 5 கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 2i கொண்டு வந்து next 2 terms மல்டிப்ளை பண்ணுங்கள். you can get 4 terms. 5 into -1 -5, 5 into plus 3i plus 15i, minus 2i into -1 plus 2i. minus 2i ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே ஐ இருக்குது, சைன் இருக்குது, நம்பர் இருக்குது. இந்த டேர்ம்ஸை பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், 2 into 3 6,
Now minus 5 plus 15i and then plus 2i. இங்கே I squared என்ன ஆயிரும்பா மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு மாறிடும். இப்போ ரியல் பார்ட்டை ஒன்றா எடுத்துக்கோங்க, இமேஜினரி பார்ட்டை ஒன்றா கலெக்ட் பண்ணுங்க. மைனஸ் 5 ப்ளஸ் 6 இது ரியல் பார்ட்டுப்பா. இங்கே இருக்கிறது இது ரெண்டும் இமேஜினரி பார்ட். அப்போ ப்ளஸ் ஐ காமனாக எடுத்துட்டா 15 ப்ளஸ் 2. now மைனஸ் 5 ப்ளஸ் 6 எவ்வளோப்பா 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 15 ப்ளஸ் 2 17. So that's all pa. 1 plus I 17. 1 plus I 17. இதுதான் நமக்கு தேவையான ZW ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாடல் சப்போஸ் 2-3 டேர்ம்ஸ் சேர்த்து கேட்குறாங்க, அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே சேர்த்தே இருக்கு உங்களுக்கு. now by given Z is equal to 5 minus 2i, comma w is equal to minus 1 plus 3i. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? நாம் கண்டுபிடிக்க வேண்டியது therefore z square plus 2zw plus w square is equal to, இதை பார்க்குறதுக்கு a plus b whole square மாதிரி இல்லை, a square plus 2ab plus b square அப்படி தானே இருக்கு. அப்போ இதை எப்படி மாற்றிடலாம்? a plus b whole square மாற்றிடலாம். then which is also equal to z plus w whole square. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். நாம் இங்கே இருக்க 3 டேர்மை சிம்பிளாக 2 டேர்மாக மாற்றிட்டோம். which is equal to, ரெண்டையும் ஆட் பண்ணணும்ப்பா. ஆட் பண்ணுறத பாருங்க, 5 மைனஸ் 2i அப்படியே எழுதிக்கலாம். ஆடிங்னா ரெண்டையும் அப்படியே எழுதிக்கலாம். minus 1 plus 3i whole square which is equal to, ரியலோட ஆட் பண்ணுங்க, 5 minus 1 என்னப்பா வரும் 4. இப்போ minus 2i plus 3i, so plus i whole square. minus 2i plus 3i plus i. இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கப்பா? a plus b whole squared மாடலில் இருக்கா? a plus b whole squared மாடல். அப்போ நம்ம என்ன எழுதணும்? a square 4 square plus b square i square plus 2 into a 4 into i which is equal to 4 square 16, I square minus 1 and then plus 8i which is equal to, so 16 minus 1 வந்து என்ன ஆயிரும் 15 வரும் plus 8i. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்ப்பா. சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? see, இப்போ லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினை தான் மறுபடியும் கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. z plus w whole square தானே. நாம் இங்கே அவங்க எப்படி கொடுத்தாங்க? z square plus 2zw plus w squared is equal to z plus w whole square நாம் மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதே கொஷினை தான் அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்காக திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் ப்ரொசீட் பண்ணணுன்றது தேவையில்லை, ஏற்கனவே போட்ட கொஷின் தான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? சி, ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். z solution z plus w whole square is equal to, ரெண்டையும் அப்படியே எழுத சொன்னேன், 5 minus 2i minus 1 plus 3i whole square. இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 minus 1 4 minus 2i plus 3i plus i whole square. இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். 4 square plus i square plus 2 into 4 into i which is equal to 16 minus 1 plus 8i which is equal to 15 plus 8i. The same question only. Okay, next question பாருங்க. இப்போ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டயக்ராமாக வரைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆர்கன் பிளேன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது.
நம்ம சாதாரண என்ன செய்வோம், XY எல்லாம் கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதுவோம், கார்ட்டீசியன் கிராஃபில் எழுதுவோம். இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம் குறிப்பிடணும்னா இதுக்கு ஆர்கன் பிளேனில் தான் எழுதணும். ஆர்கன் டயக்ராம்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இந்த டயக்ராமுக்கு பேர் ஆர்கன் டயக்ராம்பா. ஏன்னா இங்கே எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சொல்லக்கூடாது, ரியல் அண்டு இமேஜினரி அப்படின்னு தான் எழுதணும். ஒய் ஆக்சஸ் இமேஜினரி எழுதணும், எக்ஸ் ஆக்சஸ் எப்படி எழுதணும், ரியல் பார்ட்னு எழுதணும். ரியல் பார்ட்டோட வேல்யூவை எக்ஸ் ஆக்சஸில் எழுதணும். இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க. given the complex number z is equal to 2 plus 3i. okay, represent the complex number in ஆர்கன் டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு பேர் என்னப்பா, ஆர்கன் டயக்ராம். இது ஆர்கன் பிளேன்னு கூட சொல்லலாம், ஆர்கன் பிளேன்னு சொல்லலாம். இப்போ அவங்க கொடுத்த இந்த இசட்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நீங்கள் ஆர்கன் பிளேனில் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் by given z is equal to 2 plus 3i எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன வேணுமா, z, iz and z plus iz. இந்த மூணுமே நமக்கு வேணுமா. இதை நாம் ஆர்கன் பிளேனில் டயக்ராமாக டாட் வச்சு எப்படி இருக்குன்னு காட்டணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இசட்டை நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. இது ஒன்றுப்பா, இசட்டை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அவங்க கொடுத்தது ஒன்று தான். அடுத்து என்ன வேணுமா, ஐஇசட். அப்போது ஐயால் மல்டிப்ளை பண்ணணும், ஐ இன்ட்டு 2 plus 3i. இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி ஆயிரும், இமேஜினரி பார்ட் ரியல் ஆயிரும். ஐ உள்ள மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2i. டேரெக்டாக நான் ஐ இன்ட்டு ஐ இங்கே என்ன போடுறேன், -1 போடுறேன். ஐ ஸ்கொயர் -1, -1 இன்ட்டு 3 -3. இதை எப்படி எழுதணும், ஆக்சுவலாக -3 + 2i. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ப்பா. a + ib. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல் பார்ட்டு, ரெண்டாவது இருக்கிறது ஐயோட சேர்ந்து இருக்கிறது இமேஜினரி பார்ட். இதை ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, நமக்கு என்ன தேவை, தேர்ட் ஒன்றாக நமக்கு தேர்டு z + i z இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. z நம்மக்கிட்ட இருக்கு, இது ரெண்டாவது வேல்யூ நாம் கண்டுபிடிச்சது. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, 2 + 3i. இது z-ஓட வேல்யூ ப்ளஸ் iz இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -3 + 2i. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரியல் பார்ட்டோடு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 - 3 ரியல் பார்ட்டாக மாந்துடும். இமேஜினரி பார்ட்டில் ஐயை மட்டும் வெளியில் எடுங்க. அப்போது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 3. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன இருக்குது, +2 விச் இஸ் ஈக்குவல் டு -1 + i5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது தேர்ட் ரிசல்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 ரிசல்ட்டையும் நாம் ஆர்கன் பிளேனில் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வரைகிறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டாட் தான் வைக்க போகிறோம். 2 + 3iன்னு எழுதலாம், அல்லது 2,3ன்னு எழுதலாம். 2ன்றது ரியல் பார்ட்டுப்பா, 2ன்றது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட்டில் 1 2. இங்கேருந்து இமேஜினரியில் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது எப்படி எழுதணும் அப்படின்னா z of 2,3ன்னு எழுதணும். z of 2,3 z கிடைச்சிருச்சு. அடுத்து iz வேணும்னா -3ன்றது ரியல் பார்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் வேல்யூ. -3 + 2 இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் தான் -3, +2. இது யார் நமக்கு கிடைச்சிருக்கு, iz. இது யாருக்கு கிடைச்சிருக்கு, iz of -3, 2. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம குறிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, தேர்டு -1 + i5. -1 இங்க இருக்கும், -1 + 5. ஸோ -1 இங்க இருக்கு, -1 + 5 இந்த இடத்துல இருக்கு பாருங்க. -1 + 5 இது யாருப்பா, z + iz. -1, 5. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இப்படி தான் நாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு டயக்ராம்ஸை பார்க்கணும்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த சேம் மாடலில் ஒன் மோர் கொஸ்டின். Now you see the same model ஆர்கன் டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். யார் அப்படின்னா இது வேறு கொஸ்டின், அப்போ பார்த்ததுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சொல்யூஷன் by given z is equal to 2 plus 3i. இங்கே என்ன கேட்டாங்க? இங்கேயும் z தான் ஃபஸ்ட்டு வேணும். அப்போ ரிசல்ட் ஓகே, இது ஒன்றுப்பா. அடுத்து ரெண்டாவது என்ன வேணுமா? minus iz. therefore minus iz is equal to minus I into z எடுத்துக்கிறேன் 2 plus 3i. இப்போ மைனஸ் ஐ உள்ளே போகுது, அப்போ என்ன வரும் பாருங்க, மைனஸ் 2i. ரியல் பார்ட் இமேஜினரி ஆயிரும், ஐயோட மல்டிப்ளை ஆகும்போது இமேஜினரி பார்ட் ரியலாக மாறிடும். அப்போ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 2i. இதுதான் நமக்கு தேவையான செகண்ட் ரிசல்ட். அடுத்து என்ன வேணுமா? iz மைனஸ் ஐz. லாஸ்ட்டாக பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான்டா. அதாவது நாம் இதை ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஐzன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மகிட்ட மைனஸ் ஐz இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு z 2 ப்ளஸ் 3i. நான் இதை எப்படி பிரிச்சுக்கிறேன் பாருங்க, ப்ளஸ் ஆஃப் ஐz என்ன 3 மைனஸ் 2i. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 2 ப்ளஸ் 3 ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஐயை காமனாக எடுத்துருங்க, ப்ளஸ் ஐயை காமனாக எடுங்க. ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் 3, செகண்ட் டேர்மில் ரிமைனிங் மைனஸ் 2. இப்போ மினிமைஸ் பண்ணுங்க, 5 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஐ. இதுதான் நமக்கு தேவையான தேர்ட் ரிசல்ட். இப்போ இந்த 3 ரிசல்ட்டையும் நாம் ஆர்கன் டயக்ராமில் வரையலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 2 ப்ளஸ் 3, ரியலில் 2, இமேஜினரியில் 3. அப்போது இந்த இடத்துல வந்துருச்சு z ஆஃப் 2, 3. அடுத்து செகண்ட் ரிசல்ட் என்ன? 3 மைனஸ் 2i. 3 எங்கே இருக்குது? ரியல் பார்ட், அதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் பார்ட்டு அண்ட் தென் மைனஸ் 2. கீழே பாருங்கள், இமேஜினரி பார்ட்டுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சைடில் இமேஜினரியில், அப்போ மைனஸ் 2 இந்த இடத்துல வருது, விச் இஸ் தி மைனஸ் ஐz. மைனஸ் ஐz இதை ப்ராக்கெட்டில் எப்படி எழுதணும் பாருங்கள், 3, மைனஸ் 2, 3, மைனஸ் 2. மைனஸ் 2க்கு நேராக இருக்கா? அடுத்து 3 பக்கமாக இருக்கா? ஓகேப்பா. தேர்ட் ஒன் பாருங்க, 5 ப்ளஸ் ஐ. ரியலில் 5 அண்ட் ப்ளஸில் 1. ரியலில் 5 அண்ட் ப்ளஸ் 1. ப்ளஸ் 1னா இமேஜினரி பார்ட் பாசிட்டிவ் சைடு. அப்போ இந்த இடத்துல இருக்க பாயிண்ட் யார்? நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5,1. 5,1 இதை யாருன்னு சொல்கிறோம்? z மைனஸ் ஐzன்னு சொல்கிறோம். இப்போ இது 3 வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இதுதான் இப்போ நமக்கு ஆர்கன் டயக்ராமில் கிடைச்சிருக்க ஒரு ரெப்ரசன்டேஷன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். சி கொஷின் நம்பர் 3. இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதுவே உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு இந்த மாடலில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இஃப்னா கண்டிஷன்பா, கண்டிஷனை யூஸ் பண்ணணும். மேக்ஸில் இஃப், சப்போஸ், சச் தட், இந்த 3 வேர்டு எங்கே நீங்கள் பார்த்தாலும் அவங்க கொடுத்தது கண்டிஷன். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணணும். இவங்க இஃப் கொடுத்துருக்காங்க. If this complex number and this complex number are equal, இது ரெண்டும் சமமாக இருக்கும்போது xy கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? சமமாக இருக்கும்போதுன்னு சொன்னால் சமம்னு எடுத்துக்கணும். அவங்க தான் சொல்லிட்டாங்களே, if this is possible then find x and y அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன்
நாம் அவங்க கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கிறோம். பை கிவன் கண்டிஷன் போட்டாலும் தப்பு இல்லை. பை கிவன் கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொன்னாங்க? ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் 3 - I into x. நிறைய டேர்ம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு டேர்மை மிஸ் பண்ணிங்கன்னா கூட ஆன்சர் கரெக்டாக வராது. மைனஸ் ஆஃப் 2 - I into y plus 2i plus 5 is equal to, அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்க, 2x plus of -1 plus 2i into y plus 3 plus 2y. இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிங்க சார், அப்படியே ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்படியே ஈக்குவல் பண்ணிடலாமா? முடியாது. ஏன்னா இங்கே a + ib ஃபார்மில் இல்லை, நிறைய ஐ இருக்குது. இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்குள்ளே பூரா கலந்துருக்கு ரியல் இமேஜினரி. நம்ம ஃபஸ்ட்டு இதை மினிமைஸ் பண்ணணும், அதாவது a + ib ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைட்லேயும் கொண்டு வரணும், ஏன்னா அங்கேயும் சிம்பிளிஃபைடாக இல்லை. முதல் இதை சிம்பிளிஃபைடாக மாற்றுவோம். ரியல் பார்ட்டை பூரா ஒன்றா கலெக்ட் பண்ணுங்கள், இமேஜினரியை பூரா ஒன்றா கலெக்ட் பண்ணுங்கள், ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி. இப்போ அதுக்கு எக்ஸை உள்ளே கொண்டு வர்றேன். எக்ஸை உள்ளே கொண்டு வந்தால் 3x - ix அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது? ஒய்யை உள்ளே கொண்டு வாங்க, மைனஸையும் உள்ளே கொண்டு வரணும், ஒய்யையும் உள்ளே கொண்டு வரணும். ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன வரும்? -2y. இங்கே மைனஸ் உள்ளே வருது, ப்ளஸ் ஐ ஆயிரும். இந்த ஒய்யும் உள்ளே வருது, ப்ளஸ் IY. அடுத்து என்னப்பா இருக்கு? 2i + 5 is equal to, அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2x. அதே மாதிரி ரைட் சைடில் இதுக்கு ப்ளஸ் தான் போட்டிருக்காங்க, நம்ம ஒய்யை மட்டும் உள்ளே கொண்டு வந்தால் போதும். அப்போது -y + I 2y + 3 + 2i. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஏன்னா ஐ இங்கே 3 இடத்துல இருக்குது பாருங்கள். ரியலை பூரா ஒன்றா கலெக்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரியலு? ஐ இல்லாதது ரியலு, ஐயோடு இருக்கிறது இமேஜினரி. அப்போது 3x, அடுத்து யார்? -2y, அடுத்து யார்? 5 + 5. இது ரியல் பார்ட்டுப்பா. சரி, இப்போ இமேஜினரி எடுப்போம். இமேஜினரி எடுக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுங்க. அப்போ இங்கே மிச்சம் -x, அடுத்து +y, அடுத்து +2 which is equal to, இதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், ரியல் பார்ட்டை பூரா ஒன்றா கலெக்ட் பண்ணுவோம். இங்கே 2 ஐ தான் இருக்குது. அப்போது 2x - y + 3 இது ரியல் பார்ட். இது 3 உங்களுக்கு ரியல் பார்ட். ஐயோட இருக்கிற இது ரெண்டும் இமேஜினரி. ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன மிச்சம் வரும்? 2y. இங்கே என்ன மிச்சம் வரும்? +2. இப்போ பாருங்கள், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துருச்சு. a + ib is equal to a + ib. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்னு எடுத்துக்கலாம், இமேஜினரி இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி எடுத்துக்கலாம். Now equating real and imaginary parts on both sides and imaginary parts on both sides. இப்போ இப்படி நாம் ரியல் அண்ட் இமேஜினரியை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரியலை மட்டும் ஈக்குவலாக எடுத்துக்குவோம். என்னென்ன இருக்குது பாருங்கள். 3x - 2y + 5 is equal to என்ன வருது? 2x - y + 3. நாம் இதை 10th நீங்கள் படிச்சிங்களே எலிமினேஷன் மெத்தட், அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடில் வச்சுக்கோங்க. கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடில் வச்சுக்கோங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லையா, +5 இது அங்கே வச்சுக்கோங்க. இந்த 3யும் அங்கேயே இருக்கட்டும். வேரியபிள்ஸை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஆல்ரெடி என்ன இருக்குது? 3x - 2y. அங்கேருந்து 2x இங்கே வருது, -2x ப்ளஸ் -y அங்கேருந்து இங்கே வருது,
plus y which is equal to already அங்கே என்ன இருக்கு 3 இங்கேருந்து அங்கே என்ன போகுது plus 5 அங்கே போகுது minus 5 which is equal to minus 2. இதை இங்கே simplify பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க இப்போ x பூரா ஒன்றா ஆட் பண்ணி பார்ப்போம். 3x minus 2x x minus 2y plus y minus y which is equal to minus 2. இது நமக்கு ஒரு ரிசல்ட்டாக கிடச்சிருக்குப்பா. x minus y is equal to minus 2 அப்படியே இருக்கட்டும். இது ரிசல்ட் நம்பர் 1. யாரை ஈக்குவேட் பண்ணோம்? ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிவிட்டு x minus y is equal to minus 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இமேஜினரி பார்ட்டை நாம் ஈக்குவேட் பண்ணணும். இமேஜினரி பார்ட் யார்? ஐயை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது. ஐயை தவிர்த்து ரிமைனிங் யார் இருக்கா? minus x plus y plus 2 minus x plus y plus 2 is equal to இப்போ நமக்கு ரைட் சைடில் என்ன வந்துச்சு பாருங்க. ரைட் சைடில் 2y plus 2 ஐயை தவிர்த்து என்ன இருக்கு பாருங்க 2y plus 2. அப்போ அதுதான் எழுதணும் 2y plus 2. இப்போ நம்ம எதை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்? இமேஜினரி பார்ட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். now வேரியபிள்ஸ் அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. minus x plus y minus 2y இந்த நம்பரை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கு 2 இந்த plus 2 அங்கே வந்துச்சுன்னா minus 2 minus x minus y which is equal to 0. ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னொன்று x minus y இருக்கு, அங்கேயும் மைனஸில் இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று நம்ம ப்ளஸில் மாற்றிக்கிறது நல்லது. அப்போ என்ன செய்யலாம்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் நம்பர் 2. ஆல்ரெடி ஒன்றாவது ரிசல்ட்டையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்றாவது ரிசல்ட்டை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்க. x minus y is equal to minus 2. x minus y is equal to minus 2. x minus y is equal to minus 2. இது ரிசல்ட் நம்பர் 1. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யலாம்? நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். 2 plus 1 implies ஆட் பண்ணால் என்ன ஆகும்பா? டைரெக்டாக y கேன்சல் ஆயிரும். 2x is equal to minus 2ன்னு கிடைக்கும். நமக்கு யார் வேணும்? x. x is equal to minus 2 by 2. The answer is minus 1. Therefore, x is equal to minus 1. இதே மாதிரி நாம் யாரையும் கண்டுபிடிக்கணும்? y-ஐ கண்டுபிடிக்கணும். இப்போ x-ஐ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 or 2 ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் x is equal to minus 1 in ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணலாமா? see here first equationல கொடுக்கலாம் அல்லது 2 in 2ல கொடுத்துடலாம். அப்போது இங்கே நமக்கு என்ன வந்துருச்சுப்பா? minus 1 plus y is equal to 0. here 2 implies இப்போ மைனஸ் ஒய்யா மாறும். minus 1 is equal to minus y. இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. therefore y is equal to 1. therefore x is equal to minus 1 and y is equal to 1. this is a result for they are asked. okay, டவுட் இல்லைல்ல கண்ணா? இந்த மாடலில் தான் உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ். இதில் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. சார் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் போட்டிருக்கேன். அந்த அடுத்த கொஷினை நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கரெக்டாக ஆன்சர் வரும். அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? பை, see you.